ஒரு பையன் வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்கான், ஆனால் அவன் லூசர் கிடையாது. அவன் கடைசியில் ஜெயிக்கிறப்போ அந்த ஜெயிச்ச எசன்ஸ் ஆடியன்ஸுக்கு கடக்க முடிஞ்சால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்ரீ கணேஷோட விஷன். ஸோ இந்த படத்துக்கு நான் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்குறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட எழுத்தாளன், கதாசிரியன், இயக்குனர் ஸ்ரீ கணேஷ். ஸோ தேங்க்யூ ஸ்ரீ ஃபார் திஸ் ஆனர். அண்ட் ஸ்கூல்லேருந்து மிட்-40s வரைக்கும் ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டர். அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் இமோஷனல் ப்ராசஸ் எல்லா படத்துலையும் கிடைக்காது. ஸோ ஐ ஃபெல்ட் ரியலி லக்கி டு கெட் இட். இப்போ அடுத்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஐ வில் லைக் டு வெல்கம் சிஎஸ்கே எம்டி காசி விஸ்வநாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ இந்த விருது யாருக்கு போகுதுன்றது ஏவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏவி ப்ளீஸ். Ladies and gentlemen, let's give it up for actor Siddharth, Best Actor Critic Award. Yeah. Carla, come on. வாழ்த்துக்கள் சித்தார்த் சார். Congratulations. Thank you Kiki, thank you guys. So thank you Provoke for this honor. 3 BHKங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். பிகாஸ் ரொம்ப எளிய மக்களின் ஒரு கதை, அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள். ஒரு பையன் வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்கான், ஆனால் அவன் லூசர் கிடையாது. அவன் கடைசியில் ஜெயிக்கிறப்போ அந்த ஜெயிச்ச எசன்ஸ் ஆடியன்ஸுக்கு கடக்க முடிஞ்சால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்ரீ கணேஷோட விஷன். அண்ட் எந்த பர்ஃபார்மன்ஸுமே நாங்கள் நடிக்கிறது மட்டும்தான் செய்வோம். எங்களை ஒரு நடிகராக ஒரு ஹீரோவாக நிறுத்துறது எங்களோட டெக்னீஷியன்ஸ், எங்களோட டீம்ஸ். ஸோ இந்த படத்துக்கு நான் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்குறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட எழுத்தாளன், கதாசிரியன், இயக்குனர் ஸ்ரீ கணேஷ். ஸோ தேங்க்யூ ஸ்ரீ ஃபார் திஸ் ஆனர். ப்ரொடியூசர் அருண் விஸ்வா, சாந்தி டாக்கீஸ், அவங்க ஒவ்வொரு படமும் அவங்க பண்ணுற முயற்சிகள், அதுக்காக மெனக்கெடல், இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். So thank you for trusting me with this character Arun and Shri. And ஸ்கூல்லேருந்து மிட்-40s வரைக்கும் ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டர். அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் இமோஷனல் ப்ராசஸ் எல்லா படத்துலையும் கிடைக்காது. ஸோ ஐ ஃபெல்ட் ரியலி லக்கி டு கெட் இட். அண்ட் என் கூட நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும், சரத்குமார் சார், தேவயானி மேம், மீதா ரகுநாத், சைத்ரா ஆச்சார், மியூசிக் டைரக்டர் அம்ரித் ராம்நாத், கேமராமேன் தினேஷ் கிருஷ்ணன், ஜதின் ஸ்டானிஸ்லாஸ் அண்ட் எடிட்டர் பிரதீப், எல்லாருமே சேர்ந்து இந்த பர்ஃபார்மன்ஸை செதுக்கியிருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த அவார்டை வரா மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு மை 3 BHK டீம். அண்ட் முக்கியமாக 3 BHK படத்தை பார்த்து நான் இந்த பிரபு வாசுதேவன் கேரக்டரோடு ரிலேட் பண்ணுறேன், இது நம்ம வீட்டு பையன், இது எனக்கு நடக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குன்ற ரியாக்ஷன் கொடுத்த ஒவ்வொரு ஆடியன்ஸ் மெம்பருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் இன்றைக்கி சினிமா அப்படிங்கிற ஒரு கலை உலகம் முந்தை இருந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அது ஆக்சுவலாக எதுவும் அப்படி தோணலை. ஏன்னா எடுக்கிற முயற்சிகள், படுற கஷ்டங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது. முக்கியமாக ஆடியன்ஸ் கிட்ட வரவேற்பு வாங்குறது அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக இருக்குது. ஸோ சில படங்களுக்கு தான் அது அமையுது, 3 BHKக்கு அமைஞ்சிச்சு. அண்ட் இன்னைக்கு இந்த அவார்டு என் கையில் இருக்குது. ஸோ தேங்க்யூ, திஸ் பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ரியலி நைஸ். 3 BHKல ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. அந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? I think you carried it off so easily. Thank you. எப்பவுமே நாங்கள் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கோம். ஐயோ, ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்மையர்ட் டேலண்ட்ஸ். நீங்கள் ஒரு நேச்சுரலான ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். வெரி நைஸ். ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். Thank you Kiki. Thank you so much. And thank you for this award, sir. Thank you so much. அங்கே வெளியே இருக்கும்போது ஒரு செக்மெண்ட் பண்ணாங்க. லைக் நீங்கள் உங்களுக்கு, உங்கள் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வார்த்தை எழுதுங்க அப்படின்னாங்க. நான் ஒரு வார்த்தை எழுதுனேன். அது ஒரு வார்த்தைனா 2 வார்த்தை ஹைஃபன் போட்டு ஒரே வார்த்தை ஆக்கிட்டேன் நான். எவர் கிவிங். அதாவது என்றைக்குமே கொடுக்கறது மட்டும்தான். நீங்கள் கொடுக்கறது மட்டும்தான். என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம இவ்வளோ அன்பை கொடுக்குறீங்க. என்னால் என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் நான் டிவி சீரியலில் நடிக்கிறேன், என் நடிப்பை பார்த்து நீங்கள் அட்மையர் பண்ணுறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்கல. ஆனால் நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம இவ்வளோ அன்பு, எங்கே போனாலும் இவ்வளோ கத்தல், இவ்வளோ சத்தம், எனக்கு சப்போர்ட்டு,
இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா உங்களை பெருமைப்படுத்த முடியும், அவ்வளோதான். அதுக்கான எல்லா முயற்சியும் நான் எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் இதை விட ஒரு பெரிய ஸ்டேஜில் என்னை பார்த்து நீங்கள் பெருமைப்படுவீங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ். சூப்பர் 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 தலைவா. பாலசரவணன் அவர்களை வந்து காமெடியனா நாங்க பார்த்திருக்கோம். அதுக்கு இப்ப விருதுலாம் வாங்குறீங்க. ஆனா இமோஷனல் சீன் என்னங்க வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றீங்க. ஆமா, தாய் கனவில அந்த ஆம்புலன்ஸ் சீன்லாம் வந்து எங்களுக்கு அழகு வந்துருச்சு. அப்படி ஒரு எமோஷனல் அங்க வெச்சிட்டாரு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் காரணம் இயக்குனர் சிவகுமார் முருகேசன் தான். இப்போ வருது, நீங்க ஒரு வெர்சடைல் ஆக்டராவே மாறியாச்சு இப்போ. ஓகே, அந்த ஆம்புலன்ஸ் சீன் பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க அந்த சீன்ல. ஆமாம், இல்லை அது கதை முத வந்து அவர் சொல்லும்போதே படம் ஃபுல்லாக வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும். தாய்க்கலை வந்து ஆரம்பத்தில் அவங்க அந்த படுக்கையாக இருக்கிறதுலேருந்து அவங்கள கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க ஃபுல்லாக வந்து அந்த சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறதுக்கான அனைத்து வேலைகளும் பண்ணிக்கிருப்பாங்க. கரெக்டாக அந்த சீனில் இருந்து தான் இந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு 2 பர்சன், 2 பீப்புள் யார்? உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலான 2 பர்சன். ஸ்பெஷலான பர்சன்னா அம்மா அப்பா தான். ஆப்வியஸாக எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் என்னை சப்போர்ட் பண்ணது அவங்க தான். ஸோ எப்போவுமே அந்த ஸ்பெஷல் பிளேஸ் அவங்க 2 பேருக்கும் தான். இப்போ ஸ்பெஷலாக யாரோ ஒருத்தங்க இருக்காங்களாமே, ஒய்ஃப். ஆமாம், அவங்க பேர் நீங்கள் சொல்லலைன்னா நாங்கள் அப்புறம் பாருங்க இதை திருப்பி வேற போட்டு ஷேர் பண்ணுவாங்க. 2 பேர் சொன்னதுனால சொன்னேன். மறந்து விடாதீர்கள், இருந்து விடாதீர்கள். ஓகே, ஸோ உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்ன? ஒரு எல்இடி செக்மெண்ட்டாக நம்ம பார்த்துருவோம். கேன் வி ஹேவ் த எல்இடி? அதில் குறிப்பாக வந்து ஆமாம், பவர் ரோல் வந்து பார்த்திங்கன்னா அப்பாக்களுக்கு இருக்கும். எல்லாருக்குமே அப்பாக்கள்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்றது உங்களோட திரைப்படங்களில் வர எல்லா படத்துலையும் பார்க்குறேன். பரியரும் பெருமாள் ஆரம்பித்து இப்போ வந்திருக்கிற பைசன் வரைக்கும் அந்த ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதுக்கு பின்னாடி எதுவும் பேக் ஸ்டோரி இருக்கா சார்? அதான் அப்பா தான், வேறு என்ன பேக் ஸ்டோரி. எங்கள் அப்பா எனக்குள்ளே ஏற்படுத்தின தாக்கம் தான். இந்த பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், இது 3 எங்கள் அப்பா. பைசன் மட்டும் எங்கள் சித்தப்பா. அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு, அவர் பயங்கரமான ஒரு டான் அப்பா. அதனால் அவரோட சாயலில் உருவாக்கப்பட்ட இந்த வேலுச்சாமி கேரக்டர். பைசனில் வேலுச்சாமி தான் பேர், எங்கள் சித்தப்பாவோட பேர் வேலுச்சாமி தான். பட் இந்த 3ஓட பரிணாமங்களும் எங்கள் அப்பாக்குள்ளே இருந்த தாக்கம் தான் முழுக்க. அவர் வாழ்க்கை, அவர் வாழ்ந்த விதம், அவர் பட்ட துயரம், அவர் பட்ட வேதனை, அவர் அடைஞ்ச உயரம், இதுதான் இந்த மற்றவங்க. அதான் சொல்கிறேன்ல, என்கிட்ட இருக்க வாழ்க்கை, நான் பின்னுற திரைக்கதை எல்லாத்துக்குள்ளேயும் ரொம்ப ஜீவனாக இருக்கக்கூடியது எங்கள் அப்பா தான் மெயின். ஏன்னா அவர்கிட்ட எனக்கு ஆர்ட் ஃபார்ம் வந்துச்சு. அவர் தான் என்னோடய முழுக்க அப்பாவோட கண்ணீரில் தான் நான் வந்து என்னை உருவாக்கிக்கிட்டேன். அதனால் அப்பாவோட தாக்கம் இல்லாமல் எந்த படமே பண்ணதில்லை. Provoke Awards 2026 title sponsor Beauty Garage Professionals powered by Bella. Associate sponsor Flora Active Beauty Essentials Dermalogica. Mark New Skin Touchwood Dr. Towels Brillare Cabello Shave Professional. Seeso, Sothis, Honeybee Skin, She Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner, GRT Hotels and Resorts, Event Sponsor, Spice, Beverage Partner, British Empire.